வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ், 14 இடங்களில் பாஜக கூட்டணி கட்சிகள் போட்டி. பாஜக மேலிடை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா தகவல். காதலிக்க மறுத்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்த வாலிபர். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஆளுநர் மாளிகை காவலர் பணி நீக்கம். தலைமை காவலர் சஸ்பெண்ட். டிஜிபி அதிரடி உத்தரவு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடவடிக்கை. துணை ராணுவத்துடன் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் மின் விளக்குகள் அமைத்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் தெருமின் விளக்குகள் இல்லாததால் இருள் சூழ்ந்து அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் இருந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் மின் விளக்குகளை அமைத்து தருமாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தீவிர முயற்சி மேற்கொண்டு லாஸ்பேட்டை தொகுதியில் பல இடங்களில் மினிமாஸ் மின் விளக்குகள் அமைக்க நடவடிக்கை எடுத்தார். இதன்படி கங்கையம்மன் கோவில் தெரு லாஸ்பேட்டை, சாந்தி நகர் மூகாம்பிகை கோவில் அருகில் வள்ளலார் நகர் மெயின் ரோடு, 1வது குறுக்கு தெரு சந்திப்பு, ஜீவானந்தபுரம் பாரதி தெரு, குறிஞ்சி நகர் 2வது குறுக்கு தெரு சந்திப்பு, அரசு நடுநிலைப்பள்ளி அருகில் ஜீவானந்தபுரம், ஜலமுத்து மாரியம்மன் கோவில் எதிரில் எம்ஜிஆர் தெரு ஜீவானந்தபுரம், குறிஞ்சி நகர் 6வது குறுக்கு தெரு, 2வது பிரதான சாலை சந்திப்பு, குறிஞ்சி நகர் காவல் நிலையம் அருகில் 10வது குறுக்கு தெரு, குறிஞ்சி நகர் நீட்டிப்பு 1வது பிரதான சாலை, 1வது குறுக்கு தெரு சந்திப்பு, 5வது குறுக்கு தெரு, 1வது பிரதான சாலை சந்திப்பு, குறிஞ்சி நகர் 4வது குறுக்கு தெரு, எம்ஜிஆர் தெரு, ராமன் நகர் மூலை, அசோக் நகர் பகத்சிங் தெரு, ரைஸ் மில் அருகில் திருவிகா தெரு உள்ளிட்ட பல இடங்களில் மினிமாஸ் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் ஒளி வசதி ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதி அதிகரித்துள்ளது. இதனை முன்னிட்டு அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறையைப் போல என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டியிடும் என பாஜக மேலிடை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் இருந்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, எங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினோம். கடந்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த முறையும் நிற்கும். இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் நிற்கும். எந்த தொகுதிகளில் யார் நிற்பது என பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் என்ன கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றும், அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறையும் அவர்களுடன் பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். பல ஆண்டுகளாக மக்கள் செயல்பாட்டில் இயங்காத குபேர் திருமண மண்டபத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பிரம்மாண்டமாக திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குள் உள்ள சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் 69,75,078 ரூபாய் செலவில் புதுப்பித்து மேம்படுத்தப்பட்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த பணிகள் சுப்ராய பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டன. இந்த திட்டத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முன்னதாக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், வம்பாக்கீரபாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர், வீரர் வெள்ளி, பெரியப்பள்ளி, கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள், கழகத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் மகளிர் மீன் வியாபாரிகள் நேருவீதி மீன் மார்க்கெட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று காலை மகளிர் மீன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளி மீன்கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும், இதனால் மற்ற மகளிர் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவ பெண்களின் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் இன்று காலை ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்தவுடன் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மகளிர் மீனவ வியாபாரிகளின் கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் அங்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த பிரச்சனை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மகளிர் மீனவ வியாபாரிகள் அமைதியாக அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் 2 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மகளிர் மீனவ வியாபாரிகளுக்கு ஆதரவாக பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்று விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தங்கத்தேர் செய்வதற்கு 10 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதிதாக 15 அடி உயரம் 7 அடி அகலத்தில் தங்கத்தேர் செய்யும் திருப்பணி தற்பொழுது நடைபெறுகிறது. முதற்கட்டமாக மரத்தேர் திருப்பணி முடிந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது. தற்பொழுது 2வது கட்டமாக மரத்தேரில் வாட்டுமானம், நகாஸ் வேலைகள் செப்பு தகட்டில் செய்யப்பட உள்ளன. இதற்காக ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலம் கும்பகோணத்தை சேர்ந்த ராஜா சீல்பாளையா தொழிலகம் எஸ் ராஜகோபால் என்பவரிடம் 27 லட்சம் ரூபாய் பேசி 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. 3 மாத கெடுவுக்குள் வேலை முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. மேலும் செப்பு தகடு பணி முடிந்ததும் தங்கம் ஏற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது.
முன்னதாக வரதராஜ பெருமாளுக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டிரஸ்டி கௌரவ தலைவர் ஏகாம்பரம், மேனேஜிங் டிரஸ்டி ஹரிஹரி நமோ நாராயணா டிரஸ்டிகள் பிரேம்குமார் என்கிற புஷ்பராஜ், கண்ணபிரான், ராமதாஸ், மோகனசுந்தரம், திருவரசன், ஜெயமூர்த்தி, பெருமாள், பழனி என்கிற முருகையன், ரமேஷ் பாபு என்கிற வேலவன், மோகனசுந்தரம், விமல்ராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போதிலிருந்து துணை ராணுவத்துடன் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ராணுவ வீரர்களுடன் புதுச்சேரி காவல்துறையினர் தற்போதிலிருந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ராஜீவ்காந்தி சதுக்கம், மாநில எல்லைகளில் அனைத்து மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள அமலூர் பவன் பள்ளி முன்னாள் மாணவி டாக்டர் வைகவி UPSC தேர்வில் சாதனை படைத்த நிலையில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வானரப்பேட்டையில் அமைந்துள்ள அமலூர் பவன் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் வைகவி VS மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 306வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை முன்னிட்டு பள்ளியில் பாராட்டு விழா மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. டாக்டர் வைகவி ஜூலை 19ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு டாக்டர் வேலு சரவணன், திருமதி முத்துலட்சுமி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை தலைக்கோள் மற்றும் லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளிகளில் பயின்ற அவர் பின்னர் சங்கரா வித்யாலயாவில் 5ஆம் வகுப்பு வரை பயின்றார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அமலூர் பவன் மேல்நிலை பள்ளியில் பயின்று 2016ஆம் ஆண்டு மேல்நிலை படிப்பை நிறைவு செய்தார். மருத்துவத்துறையில் ஆர்வம் கொண்ட இவர் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் BDS படிப்பை தேர்வு செய்து 2022இல் வெற்றிகரமாக முடித்தார். சமூக சேவையில் உள்ள ஈடுபாடு காரணமாக 2023ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்விற்கான ஆயத்த பணிகளை தொடங்கினார். ஆங்கில இலக்கியத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்து சுமார் 2.5 ஆண்டுகள் தினமும் 8 முதல் 9 மணி நேரம் திட்டமிட்டு படித்தார். இவருடைய விடாமுயற்சியின் பலனாக தற்பொழுது இந்திய தகவல் சேவை துறையில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுள்ளார். பாராட்டு விழாவில் மாணவர்களுடன் உரையாடிய டாக்டர் வைகவி தனது வெற்றிக்கு அமலூர் பவன் பள்ளியில் கிடைத்த அடித்தளமே முக்கிய காரணம் என குறிப்பிட்டார். அவர் மாணவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகள்: பள்ளி நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கல்வியை மகிழ்ச்சியுடன் அணுகுங்கள், பாடங்களுடன் சேர்ந்து வினாவிடை, விவாதம் போன்ற கூடுதல் செயல்பாடுகளிலும் பங்கேற்கவும், மனநலத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது தேர்வுக்கு மிக அவசியம். நிகழ்ச்சியில் அமலூர் பவன் பள்ளியின் மூத்த முதல்வர் அந்தோணிசாமி பேசுகையில், டாக்டர் வைகவியின் இந்த சாதனை தற்போதைய மற்றும் எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் என்று வாழ்த்தினார். பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் டாக்டர் வைகவி அவர்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தனது தாய் பள்ளிக்கு மீண்டும் வந்திருப்பது ஒரு முழுமையான சுற்றுப்பயணம் நிறைவடைந்த உணர்வை தருவதாக டாக்டர் வைகவி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். திருவண்டார்கோவிலில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 156 மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மடிக்கணினி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றுகையில், பொதுத் தேர்வில் மாணவிகள் 100 விழுக்காட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எழுச்சி உரை ஆற்றினார். தொடர்ந்து 156 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். இவ்விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காதலிக்க மறுத்த பெண்ணை ஒருதலை காதலன் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திய நிலையில் 85% தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் ஷர்மிளா. இவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரை வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஜோசப் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார்.
ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஜோசப் ஷர்மிளாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 1 மாதமாக ஷர்மிளாவை தினம்தோறும் அவர் செல்லும் இடங்களில் பின்தொடர்ந்து சென்று காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறு ஜோசப் அவரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரியகடை காவல் நிலையம் மற்றும் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஷர்மிளா நேற்று இரவு 9 மணி அளவில் வழக்கம் போல் அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் தனது பணியை முடித்துவிட்டு இரவு அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய பொழுது அங்கு ஜோசப் பெட்ரோலுடன் காத்திருந்துள்ளார். இதனிடையே அங்கு வந்த ஷர்மிளாவிடம் மீண்டும் தன்னை காதலிக்குமாறு தன்னிடம் பேசுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ஜோசப் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மளமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா 100 அடி தூரத்திற்கு ஓடி சென்று கீழே விழுந்துள்ளார். இந்த நிலையில் உடல் முழுவதும் எரிந்து 85% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 15 மணி நேரம் கடந்த பிறகு சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்துள்ளார். மதகடிப்பட்டு தொகுதியில் 49,27,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலையை சீரமைத்து மேம்படுத்தும் பணியினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியின் எல்லை பகுதியான மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் இருந்து வடக்கே நல்லூர், கொத்தம்பாக்கம், சூரமங்கலம், கரியமாணிக்கம் வழியே மடுகரை செல்லும் சாலை 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது. நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள பல்வேறு தனியார் நிறுவனங்களில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் சரக்கு லாரிகள் போக்குவரத்தாலும் கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழையாலும் மதகடிப்பட்டு மடுகரை சாலை ஆங்காங்கே குண்டும் குழியுமாக மாறியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் சேதமடைந்த மடுகரை சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தெற்கு கோட்ட அதிகாரிகளிடம் நேரில் சந்தித்து பேசி சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் 49.27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் இருந்து வடக்கே சூரமங்கலம் கூட்ரோடு வரை சாலையை சீரமைத்து மேம்படுத்தும் பணிக்கு அரசாணை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா மதகடிப்பட்டில் நடைபெற்றது. பணிகள் மேற்கொள்வதற்கான அரசாணை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அங்காளம்மன் கோவில் வீதி சந்திப்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் ஓம் பிரணவ் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 19.34 கோடி செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருப்பட்டி வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா கோவில் முதல் சீலா ஓடை வரையிலும், கொம்பாக்கம் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரையிலும் 18.99 கோடி ரூபாய் செலவில் பிசிசி வடிகால் கட்டுமான பணி மற்றும் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பெரியபேட் கால்வாயை இணைக்கும் குளூனிப்பள்ளி சாலையின் குறுக்கே 35.62 லட்சம் ரூபாய் செலவில் மதகு கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பிசிசி கட்டுமான பணி மற்றும் மதகு அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷியாம், ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன், தர்மராஜ், கலியபெருமாள், திருவேங்கடம், சொக்கலிங்கம், பாலு, பாலகுரு, வேலு, நாகராஜ், வாசு, லக்ஷ்மணன், குப்புராஜி, ராஜேந்திரன், சுந்தரம், நரசிங்கன், ஆனந்த், நாகமுத்து, விநாயகம், மணிகண்டன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் செல்வநாதன் என்கிற ஆறுமுகம், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன்,
துணைத் தலைவர் கதிரவன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், காசிநாதன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன், துணை அமைப்பாளர் சூர்யா, மாணவரணி கோபி, பிரேம், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜ், தேவநாதன், ஜனா, முருகன், பரதன், சுரேஷ், கார்த்திகேயன், பாலமுருகன், சேகர், கோடி பிரகாசம், ஃபெலிக்ஸ், சந்துரு, அரவிந்த், ராமு, ஜீவா, ஆறுமுகம், பன்னீர், செபாஸ்டின், தக்ஷணாமூர்த்தி, அருள்மணி, பாண்டியன், அஞ்சாப்புலி, நாகராஜ், லோகநாதன், அன்பரசன், அலிஸ்டர், பூபேஷ், ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தலைமை காவலரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்குள் ஜார்க்கண்டை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு மது போதையில் கேட்டின் மீது எகிரி குதித்து உள்ளே சென்று தூங்கிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அன்று இரவு ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை கூண்டோடு ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் பாதுகாப்பு பணியின் போது கவனக்குறைவாகவும் அலட்சியத்தோடும் செயல்பட்ட ஆயுதப்படை காவலர் வசந்தராஜாவை பணி நீக்கம் செய்தும் தலைமை காவலர் ஆனந்தவேலுவை பணியிடை நீக்கம் செய்தும் டிஜிபி ஷாலினி சிங் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். சாதனை வீராங்கனை சங்கவிக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச தற்காப்பு கலை போட்டிகளில் தங்கம் வென்று சாதனை படைத்து வரும் புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த மாணவி சங்கவியை லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி நெட்டப்பாக்கத்திற்கு வருகை தந்த தாடி பாலாஜி சாதனை பெண் சங்கவியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மாணவியிடம் பகிர்ந்து கொண்டார். முன்னதாக மாணவியின் வெற்றிக்காக நெட்டப்பாக்கம் பட்வத வர்தினி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. பதக்கங்களை பார்வையிட்டார். சங்கவியின் வீட்டிற்கு சென்ற தாடி பாலாஜி அவர் இதுவரை வென்றுள்ள 35க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்கள் மற்றும் 20 வெள்ளி பதக்கங்களை பார்வையிட்டார். கராத்தே, கிக் பாக்ஸிங், மல்யுத்தம் என பல துறைகளில் சங்கவி படைத்துள்ள சாதனைகளை கேட்டறிந்து பாராட்டினார். இந்த சந்திப்பின் போது தாடி பாலாஜி பேசுகையில், மாணவி சங்கவியின் சாதனைகள் பெருமைக்குரியவை. உங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் லட்சிய பயணத்திற்கும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எப்போதும் உறுதுணையாக இருப்பார். விரைவில் டெல்லியில் நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நெகிழ்ச்சியான சந்திப்பின் போது ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் பூபதி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்து மாணவியின் திறமையினை பாராட்டி மகிழ்ந்தனர். 2026 ஜப்பானில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தயாராகி வரும் சங்கவிக்கு அரசு தரப்பிலிருந்து உரிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாக உள்ளது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் உடல் நலம், சமத்துவம் மற்றும் வலிமையை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் வாக்கத்தான் மற்றும் மாரத்தான் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் கடற்கரை சாலையில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக IPS அதிகாரி நித்யா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாக்கத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மோதிகுமார் மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சேர்பர்சன் சஹிதா ஆகியோர் ஏற்பாட்டில் மகளிர் தின வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வையும் உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்தது. நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் பாகூர் சேலியமேடு அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்றக் கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் பாகூர் சேலியமேடு பகுதியில் சட்டவிரோதமாக புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்ற வேண்டும், உள்ளூர் மக்களுக்கு இலவச அனுமதி வழங்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் அருள்மொழி தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் சுங்கச்சாவடி முன்பு ஒன்று திரண்டு சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுக்கவே காவல்துறையினருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதுவரை சுங்கச்சாவடி சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் யாரும் அங்கு வரவில்லை. இதனையடுத்து சுங்கச்சாவடி நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் அருள்மொழி கூறுகையில், மக்களிடம் வழிப்பறி செய்யும் சேலியமேடு சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்ற வேண்டும். சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள உள்ளூர் கிராம மக்களுக்கு இலவச அனுமதி வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அனைத்து கட்சி தோழர்களையும் மேலும் அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். அரியாங்குப்பம் ஆற்றில் இருந்து வீராம்பட்டினம் சாலையை விரிவுபடுத்தி வாய்க்கால்கள் சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் ஆற்றிலிருந்து வீராம்பட்டினம் சாலையை விரிவுபடுத்தி வாய்க்கால்களை சீரமைப்பதற்காக நபார்டு வங்கி மற்றும் புதுவை அரசு நிதியின் கீழ் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு 6,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை அரியாங்குப்பம் ஆர்ச் அருகில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திண்டிவனத்தில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் துணை ராணுவ படையினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திற்கு வருகை தந்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பு, வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் திண்டிவனத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் துணை ராணுவ படையினரின் பாதுகாப்பு அணிவகுப்பு திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ், ஏஆர்டிஎஸ்பி ஞானவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அணிவகுப்பானது திண்டிவனம் காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி நேருவீதி வழியாக காந்தி சிலை பகுதி வரையிலும் சென்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள பல்வேறு பகுதிகளில் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு நடைபெற்றது. திண்டிவனம் காவல்துறையினருடன் இணைந்து துணை ராணுவ படையினர் கைகளில் துப்பாக்கிகளை ஏந்தியபடி அணிவகுப்பாக சென்றனர். இதில் திண்டிவனம் மாவட்டத்திற்குட்பட்ட காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அரசு பொறியியல் கல்லூரி 2025ஆம் கல்வி ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கத்தில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட அரசு பொறியியல் கல்லூரியில் 2025ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான பட்டம் வழங்கும் விழா கல்லூரியின் முதன்மை மாநாட்டு அரங்கில் நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொழில்துறை பொறியியல் பேராசிரியரும் கல்வி பாடத்திட்ட மைய இயக்குநருமான டாக்டர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். கல்லூரியின் புல முதல்வர் டாக்டர் அருளரசன் அனைவரையும் வரவேற்றார். இந்த விழாவில் மெர்சிடிஸ் பென்ஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் பெங்களூர் நிறுவனத்தின் மூத்த தொழில்நுட்ப தலைவர் பிரேம்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். 2021 முதல் 2025ஆம் கல்வியாண்டில் சிவில் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பயின்ற 187 மாணவ மாணவிகள் பட்டங்கள் பெற்றனர். இதில் சிவில் பொறியியல் துறை மாணவி சரஸ்வதி அண்ணா பல்கலைக்கழகத்தின் தங்க பதக்கத்துடன் பட்ட சான்றிதழை பெற்றார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி புல முதல்வர், கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் அல்லாத பணியாளர்கள் செய்திருந்தனர். மரக்காணம் பங்களா தெருவில் கூடுதல் கடைகள் கட்டி மீண்டும் அதே பகுதியில் மீன் மார்க்கெட் செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதால் கவுன்சிலர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மரக்காணம் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் கூட்டம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைவர் வேதநாயகி ஆளவந்தாஸ் தலைமை தாங்கினார். செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி முன்னிலை வகித்தார். இதில் துணைத் தலைவர் பலராமன் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கவுன்சிலர் பாரத்குமார், மரக்காணம் பங்களா வீதியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மீன் மார்க்கெட் செயல்பட்டு வந்தது. இங்கு வியாபாரிகளின் நலன் கருதி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக 26 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இங்கு மீன் வியாபாரம் செய்ய ஒரு சிலருக்கு போதிய கடைகள் இல்லை.
இந்த பிரச்சனையை அரசு அதிகாரிகள் தான் பேசி முடிவு செய்ய வேண்டும். ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இங்கு செயல்பட்ட மீன் மார்க்கெட் தற்பொழுது 4 கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோல் கிழக்கு கடற்கரை சாலையோரம் தற்பொழுது மீன் மார்க்கெட் செயல்படுவதால் பொதுமக்களுக்கு பெரும் சிரமமாக உள்ளது. மேலும் சாலை விபத்துகளாலும் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். எனவே பங்களா தெருவில் கூடுதல் கடைகளை கட்டி மீண்டும் இதே பகுதியில் மீன் மார்க்கெட் செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். இவரது கோரிக்கையை தயாளன், பிரபாகரன் உள்ளிட்ட கவுன்சிலர்களும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஒரு சிலர் எதிர்ப்பும் தெரிவித்தனர். இதன் காரணமாக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது செயல் அலுவலர் சாமி பங்களா தெருவில் மேலும் புதிய கடைகள் கட்டி இதே இடத்தில் மீண்டும் மார்க்கெட் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இதன் காரணமாக பேரூராட்சி கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ், 14 இடங்களில் பாஜக கூட்டணி கட்சிகள் போட்டி. பாஜக மேலிடை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா தகவல். காதலிக்க மறுத்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்த வாலிபர். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஆளுநர் மாளிகை காவலர் பணி நீக்கம். தலைமை காவலர் சஸ்பெண்ட். டிஜிபி அதிரடி உத்தரவு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடவடிக்கை. துணை ராணுவத்துடன் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.